வீட்டு கதவு உள்பக்கம் தான் பூட்டிருக்கு. ஆனா அந்த சம்பத்தும் சரி மத்த ஆளுங்களும் சரி எப்படி உள்ள வந்து வெளியில போறாங்க? ஏதோ பெரிய மர்மமா இருக்கே. என்னமோ கண்கட்டு வித்த நடக்கிற மாதிரி தோணுதே. நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருந்தோம். சம்பத் எப்படி வீட்டுக்குள்ள வந்திருப்பான்? எப்படி வெளியே போயிருப்பான்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யார நம்புறது, யார சந்தேகப்படுறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்கதான் படுத்திருக்கா. அப்படி இருக்கிறப்போ சம்பத்தால எப்படி அவளுக்கு தெரியாம ரூம்குள்ள வந்துட்டு போயிருக்க முடியும்? குச்சியும் இங்கதான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவனுக்கு தெரியாம யாராலையும் உள்ள வந்திருக்க முடியாது. கதவும் லாக் பண்ணி தான் இருக்கு. அப்புறம் எப்படி சம்பத் உள்ள வந்திருப்பான்? ஒருவேளை இந்த வழியா மேல இருந்து கீழே வந்திருப்பானோ? சரி, வரப்போ இந்த வழியா வந்திருந்தாலும் திரும்ப போறப்போ இந்த வழியில எப்படி மேல ஏறி போயிருக்க முடியும்? எப்படி வெளியில குதிச்சு தப்பிச்சிருக்க முடியும்? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இந்த கதவை தாழ்பா போடாம இருக்கு. இந்த வழியாதான் கதவை திறந்துட்டு போயிருக்கணும். உயிருக்கு சம்பத்தாலையும் கிரிஜாவாலையும் எப்படி வேணும்னாலும் ஆபத்து வரலாம். இனிமே ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அக்கா, என்னாச்சுக்கா? மறுபடியும் யாராவது வீட்டுக்குள்ள வந்துட்டாங்களா? இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்ப யாரும் வரல.
ஆனா கதவெல்லாம் லாக் பண்ணி இருக்கிறப்போ எப்படி சம்பத்தும் கிரிஜாவும் அனுப்புன ரவுடிங்களும் வீட்டுக்குள்ள வராங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். இதோ இந்த வழியா மேல இருந்து உள்ள குதிச்சு வராங்க. தப்பிச்சு ஓடுறப்போ பின் கதவை திறந்துட்டு ஓடுறாங்க. என்னக்கா சொல்றீங்க? ஆமா பூமையில. இனிமே பின் கதவை தாழ்பா போட்டா மட்டும் பத்தாது, பூட்டு போட்டு பூட்டி வைக்கணும். சரியா? சரிக்கா. சரி, நீ தூங்கு. குழந்தை படத்தை ரசிச்சு வரையறியாடி? அபி, இது உன் குழந்தை தானே? உன் குழந்தைய கற்பனை பண்ணி வரையறியா? ஏய், கற்பனையில கூட உன் குழந்தைய நான் வாழ விட மாட்டேன். என்ன கோவம் வருதா? மறைக்கிற? இந்த குழந்தையோட படத்தை கிழிச்செறிஞ்ச மாதிரி உன் வயித்துல வளர அவனோட குழந்தையையும் அழிச்சிடுவேன். அந்த சந்தர்ப்பத்தை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னன்னா எங்க டாட் ட்ருக்ஸ் மூலயமாவே என்ன செக்அப் கூட்டு போன்னு சொல்ல வைக்கிறியா? ட்ருக்ஸ் சொன்னா உடனே நான் மண்டி ஆட்டிட்டு சரி அபி நம்ம போலாம் வா அப்படின்னு நான் சொல்வேன்னு நினைக்கிறியா? நான் எதுக்கு உன்னை கூட்டு போனோம்? இங்க பார், நான் உன்னை கூட்டிட்டு போக முடியாது. இது நான் ட்ருக்ஸ் கிட்ட சொன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப நீ என்ன பண்றன்னா, ஒழுங்கு மரியாதை ட்ருக்ஸ் கிட்ட போய் நாம மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், அவர் கொஞ்சம் வேலை இருக்கான், அவர் நம்ம தொந்தரவு பண்ண வேணான்னு சொல்ற. சொல்ற